பிரைஸ் எல்லாம் 13th ஆஃப் ஆகஸ்ட். இன்னைக்கு இசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது வேர். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும்னு ஏசாயா 27:6 சொல்லப்பட்டிருக்கு. வேர் அப்படிங்கிறது ஒரு மரத்தோட ஜீவ ஆதாரம். அது எந்த அளவுக்கு ஆழமாக வேரூன்றி போதோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக வலிமையாக நிற்கும், செழித்தோங்கி செழிப்பாக நிற்கும். இஸ்ரவேல் மக்களும் தங்களுடைய நம்பிக்கையை ஒரு வேர் போல தான் ஆழமாக கர்த்தர் மேலே வச்சுருந்தாங்க. அதனால தான் எவ்வளோ புயல் அடித்த போதும் அதில் அசைக்க முடியாதபடி கர்த்தருடைய ஜனமாக அவங்க ஆழமாக வேரூன்றி நின்னாங்க. இதை பார்த்துட்ருக்க உங்கள் வாழ்க்கையும் இன்றைக்கி வறண்டு போன ஒரு செடி போல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது மீண்டும் உயிர் பெற்று துளிர் விடுவது போல் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே ஆழமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். அது வெறும் செழிப்பாக மாறி செழித்தோங்கி வளர்றதோடு நின்றாது, பூத்து காய்த்து கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையாக அது மாறும். நீங்கள் மற்றவங்களுக்கு கனி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட அதே தேவன் தான் இன்றைக்கி உங்களுக்கும் கட்டளையிடுறாரு. நீங்கள் அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவருக்குள்ளே ஆழமாக வேரூன்றி நில்லுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மைகளை தரும் கனியுள்ள வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ பிளஸட் டே.